செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா. எக்ஸசைஸ் 1.1ல் மூணாவது கணக்குமா, கீழ்காண்பவனற்றுள் எவை முடிவுள்ள கணம் முடிவில்லாத கணம் என்பதனை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிவுள்ள கணம்னா முடிஞ்சிடணும், அதுக்கு மேலே எதுவும் எழுதவே முடியாது. முடிவில்லாத கணம்னா கண்டிப்பாக அது இன்ஃபினிட்டியில் போய்கிட்டே இருக்கும், எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போது இந்த கண்டிஷன் பாருங்கள், இயல் எண்கள். அப்போ இயல் எண்கள்லேருந்து தொடங்கும், 1லேருந்து தொடங்கும். ஓகே, அடுத்த கண்டிஷன் பாருங்கள், எக்ஸ் என்பது ஓர் இரட்டைப்படை பகா எண். அப்போ எது இரட்டைப்படை பகா எண்? ஃபஸ்ட்டு இருக்கிறது 2 தானே, 2 மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நான் 10லேயும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன், 9லேயும் சொல்லி தந்துட்டேன். இரட்டைப்படை ஒரே ஒரு பகா எண், இரட்டைப்படை பகா எண் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இது 2 மட்டும்தான், வேறு எதுவுமே இரட்டைப்படையில் வராது. ஏன்னா மீதி 2ஆம் அமைப்பில் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ ஒரு இரட்டைப்படை பகா எண் முடிஞ்சிடுச்சு. 2ன்றது மட்டும்தான் ஒரு இரட்டைப்படை பகா எண். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. அதனால் இது முடிஞ்சிடுச்சு. அதனால் இது பேர் என்ன சாமி? முடிவுள்ள கணம். ஃபஸ்ட் ஒன் முடிவுள்ள கணம். அடுத்து செகண்ட் ஒன் போகலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என் அப்படிங்கிறது என்னது? இயல் எண்கள் 1 2 3 போயிட்டே இருக்குமா. ஒரு ஒற்றைப்படை பகா எண். பகா எண் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆகிற பகா எண் 2 2 3 5 7 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் சாமி. 100 வரைக்குமே நமக்கு 25 பகா எண்கள் இருக்குது. அதை தாண்டி மீதி இருக்குது ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண்ணா, மீதி எல்லாமே என்ன பட பகா எண்ணாக தான் இருக்கும், ஒற்றைப்படை பகா எண். இயல் எண்கள் இதில் தான் முடிஞ்சிடும்னு சொன்னால் பரவாயில்ல, இயல் எண்கள்னாவே முடியவே முடியாது. அப்போ எதுவரை இயல் எண்கள் முடியவே முடியாத ஒற்றைப்படை பகா எண் தான் இருக்கும். ஸோ இது முடிவுள்ள கணம். செகண்டும் முடிவுள்ள கணம். அடுத்து தேர்ட் ஒன், எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என் அப்படிங்கிறது தெரியும் சாமி, இயல் எண்கள் n ஈக்குவல் டு 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்குமா. என்பது 10ஐ விட குறைந்த இரட்டைப்படை எண். 10ஐ விட குறைந்த இரட்டைப்படை எண். மாற்றி போட்டோன்னா இசட்டு சாமி. சாரி. அப்போ இசட்னா என்ன சொல்லும்? முழுக்கள். முழுக்கள்னா என்னது? உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேயே சொல்லி தந்துட்டுருக்கேன். முழுக்கள் அப்படின்னு சொன்னால் மைனஸ் நம்பரும் வரும், 0வும் வரும், ப்ளஸ் நம்பரும் வரும். இந்த பக்கம் மைனஸ் நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே நான் எடுத்துக்கிட்டேன்னா -3 -2 -1, அதுக்கப்புறம் 0 +1 +2 +3 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் சாமி. ஸோ லெஃப்ட் சைடும் போகும், ரைட் சைடும் போய்கிட்டே இருக்கும். என்ன சொல்லிட்டாங்க? 10ஐ விட குறைந்தன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10ன்ற நம்பர் இங்கே தான் இருக்கும். குறைந்தனா எந்த சைடு போகணும்? லெஃப்ட் சைடு போகணும். லெஃப்ட் சைடு போயிட்டு இரட்டைப்படை எண் அப்படின்னு சொன்னால் ஜோடி இருக்கிற நம்பர். அப்போ இந்த பக்கமே வந்துக்கிட்டே இருக்கா, ஜோடி இருக்கிற நம்பர் இந்த பக்கம் போய்கிட்டே தான் இருக்கும். 2 4 6 8 -2 4 -2 -4 -6 4 அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பக்கம் கண்டினியூஸாக இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது பேர் முடிவில்லா கணம். 2வது பத்தே என்ன தப்பு பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் சாமி. முடிவில்லான்னு சொல்லிட்டோம், ஒற்றைப்படை பகை முடிவில்லாதுன்னு சொல்லிட்டோம். பார்த்தா முடிவில்லாதுன்னு பார்த்தா முடிவுள்ளன்னு எழுதி வச்சுக்கிறேன். முடிவிலா கணம். தேர்ட் ஒன்னும் முடிவில்லா கணம். அடுத்து ஃபோர்த் ஒன், ஆர் என்பது மெய்யெண்கள். ஆர் என்பது என்ன சாமி? மெய்யெண்கள். விகிதமுறு எண். விகிதம் என்றால் ஈஸ்ட்டு. ஈஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது விகிதம்னா ஈஸ்ட்டுன்னா விகிதம்னு படிக்கணும், இல்லைனா விகிதம்னா ஈஸ்ட்டுன்னு படிக்கணும். இல்லைன்னா என்னது? பைன்னு சொல்லுவோம். பையனா என்னது? வகுத்தல். இப்போ 3/2 அப்படின்னு சொன்னால் இது எப்படி எழுதலாம்? 3:2. இது பேர் தான் விகிதம். அப்போ பை அப்படின்னு சொன்னாலும் விகிதம் தான். அப்போது விகிதமுறு எண் அப்படின்னு சொன்னால் P/Q வடிவத்தில் எழுதக்கூடிய எண்கள் தான் விகிதமுறு எண்கள். அப்போ P/Q வடிவம் அப்படின்னு சொன்னால் முடிவிலா. ஓகே, P/Q வடிவம் அப்படின்னு சொன்னால் எந்த நம்பர் வேணாலும் போட்டு எழுதிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பை போட்டு எழுதிக்கிட்டு போகலாம். அப்போது எவ்வளோ வேணாலும் லெஃப்ட் சைடும் போகலாம், ரைட் சைடும் போகலாம் சாமி. வேறு எந்த நம்பர் வேணாலும் போட்டு எழுதலாம். அதனால் இது பேர் முடிவில்லாத கணம். முடிவில்லாத கணம். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்க சாமி. எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என் அப்படிங்கிறது இயல் எண். எக்ஸ் என்பது ஒரு விகிதமுறு எண். அப்போ என் அப்படிங்கிறது இயல் எண். இயல் எண் எதில் தொடங்கும்? n ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப்படி போய்கிட்டே இருக்கும், நிறைய போய்கிட்டே இருக்கும். விகிதமுறை என்னது? பை போட்டு எழுதணும். அப்போ பை போட்டு எழுதுனா இதை 1/1 எழுதலாமா? இதை நான் எழுதலாம் 2/1 எழுதலாமா? இதே ஆன்சர் தான் வரணும். 3/1 எழுதலாம், 4/1, எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுத்தா அதே எண் தான் கிடைக்கும். ஸோ போய்கிட்டே இருக்கும். பை வடிவத்தில் எழுத முடியும். பை போட்டு எழுதினா தான் அது பேர் விகிதமுறு எண்கள். அதனால் இது முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கிறதுனால இது பேர் என்ன கணம் சாமி? முடிவிலா கணம். முடிவிலா அல்லது முடிவில்லாத கணம். ஓகே செல்லம், தேங்க்யூ.